வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஜாங்கோவில் ஒரு நார்மலாக ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம்ல, லைக் இது மாதிரி ஒரு ஃபார்ம் லாஸ்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். இதை பார்க்குறதுக்கு ஒரு லுக்காகவே இல்லை, ஓகேவா? இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வேறாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் போய்ட்டு ஓல்டு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், பாருங்கள். அதில் பார்த்துட்டு இந்த டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்தேன், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பாருங்கள். இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் ஃபைலும் தரேன். உங்களுக்கு எது வேணுமோ கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாருங்கள். எனக்கு கற்றுக்க வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிங்க, அது உங்களோட விருப்பம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய விசுவல் ஸ்டுடியோ கோட், இது என்னோடய ஐடி, உங்களுக்கு பிடிச்ச ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் அப்படியே வச்சுருக்கேன், ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட்டை நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பேக்கேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். இதை நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்துட்டு என்ன பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம்ஸ் டிஜாங்கோ கிறிஸ்பி ஃபார்ம்ஸ். நேமே நல்லா இருக்குல்ல, கிறிஸ்பின்னு என்ன நல்லா இருக்குல்ல, அது மாதிரி அந்த கிறிஸ்பி ஃபார்ம்ஸை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லுக் அண்ட் குட் பெட்டர் லுக் தரும் நம்மளோட ஃபார்ம்ஸ்க்கு, ஓகேவா? இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இதை என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டெர்மினலில் போய்ட்டு பிப் இன்ஸ்டால் டிஜாங்கோ கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் இப்படி இன்ஸ்டால் பண்ணிங்க, ஓகேவா? இதை டைப் பண்ணி ஜஸ்ட் என்டரிங்க, இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓகேவா? அதனால் எனக்கு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாள் கிடையாது, ஒரு 30-40 KB தான் வரும். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிறிஸ்பி ஃபார்மை உங்களோட ப்ராஜெக்டில் செட்டிங் ஸ்டார்ட் பைன்னு ஒரு ஃபைல் இருக்குங்களா, அந்த ஃபைலில் போய்ட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் ஆப் மாதிரி, இப்போ நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணி அப்படி ஆட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்ஸ்டால் ஆப் கீழே போய்ட்டு 2 சிங்கிள் கோடு கொடுத்துட்டு கிறிஸ்பி ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த கிறிஸ்பி ஃபார்ம் உங்களுக்கு பூட் ஸ்டாப்போட எந்த வெர்ஷன் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ பூட் ஸ்டாப் இப்போ பூட் ஸ்டாப்போட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.0 நம்மளோடது. நம்ம 4.0 யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, கேப்ஸ் லாக்கில் கிறிஸ்பி _template_pack கொடுத்துட்டு ஈக்குவல் டு டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோடில் பூட் ஸ்ட்ராப் 4 இதை சேவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நம்மளோட கிறிஸ்பி ஃபார்ம் பூட் ஸ்ட்ராப் 4ஓட வெர்ஷனில் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட HTML ஃபைல் போய்க்கிங்க. HTML ஃபைல் இருக்குல்ல, ஆப்குள்ளார பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் இருக்கும். அந்த HTML ஃபைல் போய்ட்டு இப்போ நான் ஆல்ரெடி சம் கோட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கிடையாது. டைப் பண்ணும்பொழுது ரொம்ப டைம் ஆகும், அதுக்காக HTML கோட் இதுதான், ரொம்ப பெருசாக கிடையாது. இதை நான் சொல்கிறேன். ஜஸ்ட் காப்பி இதுக்கு மேலே எடுத்து ஜஸ்ட் பேஸ்ட் இட். எந்த இது தேவையில்லை, இந்த பாடி தேவையில்லை. ஜஸ்ட் கட் இட். கான்டாக்ட் ஃபார்ம் கீழே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இதை எனக்கு பெருசான ஒன்றும் இல்லை. இப்போ டேரக்டாக HTML என்ன HTML5க்கான ஒரு சின்டாக்ஸ் எந்த ஒரு ப்ரௌசர்லையும் எல்லா ப்ரௌசர்லையும் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த டேக். இப்போ லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஹெட்டுக்குள்ளே லிங்க் என்ன, நம்ம இங்கே பூட் ஸ்டாப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், CSS ஃபைல்ஸ். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி CSS லிங்க் ஆட் பண்ணிட்டேன். ஸ்டைல் டைட்டில் ஸ்டைலிங் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச கொடுத்துருக்கேன். பாடியில் ஒரு கண்டெய்னர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர். அது என்ன ரோ ஜஸ்டிஃபை, நான் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடும் உள்ள கண்டென்ட், எந்த ஒரு லைனில் உள்ள ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னா இந்த லெஃப்ட் கார்னர் அண்ட் ரைட் கார்னர் ஈக்குவலாக பின்னுரும். அதுக்கு தான் காலம் 10 ஐ லைக் திஸ் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்காண்டி இந்த இருக்குல்ல, இந்த சைடில் உள்ள ஸ்பேஸ்காண்டி அந்த காலம் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைட்டில் H1 கான்டாக்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஆக்ஷன் போஸ்ட் இதெல்லாம் பார்த்தா சீசர் ஆஃப் டோக்கன் சப்மிட், ஓகேவா? இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் இங்குள்ளே ஓப்பன் க்ளோஸ் கேர்லி ப்ரெஸ்க்குள்ள ஒரு 2 பர்சன்டேஜ் லோட் கிறிஸ்பி
ஃபார்ம்ஸ் டேக் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா. டேக்ஸ் அப்போ தான் நீ வந்து அந்த கிறிஸ்பி ஃபார்முக்கான டேக்னா இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட ப்ரௌசர் போய் பாருங்கள், இல்லைனா நானே சொல்கிறேன். ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து கிறிஸ்பி இப்படி கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா பைப் லைன் சிம்பிள் கொடுத்து இப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம் பக்கத்தில் ஒரு பைப்பை போட்டு பைப்புக்குள்ளார கிறிஸ்பி மட்டும் கொடுத்து ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் இப்போ ரன் பண்ணலாம் ஓகேவா. பைத்தான் -.py ரன் சர்வர் 80801 ஏன்னா ஆல்ரெடி அந்த போர்ட்டில் ரன் பண்ணுறேன், ஆல்ரெடி தமிழ் யூஸ் பண்ணுறேன். இப்போ அசிங் கொடுத்துரும், அதனால் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறது நல்லது ஓகேவா. இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த லிங்க் வந்துருச்சு. இப்போ ப்ரௌசரில் போய்ட்டு எங்கே போகிற வந்துச்சு. இப்போ வந்துட்டு இதில் போய்ட்டு ஜஸ்ட் 801 கொடுத்து ஜஸ்ட்டு என்டர் அடிச்சோம்னு வச்சுங்க. பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக் பெட்டராக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நல்லா இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் கலர் வந்து சரியில்லையே. இப்போ பட்டன் கலர் மாற்றினா ஒன்றுமே இல்லை. உங்களோட பூஸ்ட் ஆப்பில் போய்ட்டு ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு பூஸ்ட் ஆப் பட்டன் அடிச்சிங்கன்னு வச்சுங்க, இது மாதிரி இது கோடு வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, ஐ லவ் ப்ளூ, அதனால் ப்ளூ எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ளூவை காப்பி பண்ணிவிட்டு அதில் ஒன்றில் காப்பி பண்ணால் எந்த யூஸ் இல்லை. கிளாஸில் வந்து பட்டன் ப்ரைமரிங் கொடுத்தோம்னா அந்த கலர் வந்துடும் ஓகேவா. வெரி சிம்பிள். இங்கே போய்ட்டு இந்த பட்டனில் இதை தூக்கிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுவோம் ஓகேவா. பேஸ்ட் பண்ணிட்டு இங்கேக்குள்ளே சப்மிட் ஜஸ்ட் சேவ் இட். தென் ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். பட்டன் பார்த்தீங்களா இப்போ ப்ளூ வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், வெரி சிம்பிள். பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கோடிங்னால இதை வந்து பார்க்கும்போது இது மாதிரி. அப்புறம் நீங்கள் வந்து இதில் பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் பிக்சர் ட்ரான்ஸ்பரண்டாக கொடுத்துங்க. அப்புறம் வந்து இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இடையில ஆட் வரும்ல. இப்போ இதுக்குள்ளே வந்து இது பண்ணுறோம்ல, எப்படி சொல்கிறது, இப்போ வந்து இதில் வந்து நேம்னா என்டர் த நேம் அந்த மாதிரி பண்ணுறோம்ல. இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். எப்படின்னா இந்த இருக்குல்ல உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் போய்ட்டு அது வந்து நான் ஃபுல்லாக சொல்லலை, அது வந்து தனியாக ஒரு வீடியோ எடுக்கிறேன். பட் எங்களுக்குள்ள பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபார்மில் வந்து சம் ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, விட்ஜெட் அந்த இதை ஆட் பண்ணி உங்களுக்கு பண்ணுவாங்க. அதுவும் கொஞ்சம் இதாக இருக்கும். எல்லாமே ஈஸி தான், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. அவ்வளோதான் கைஸ், வெரி சிம்பிள். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துட்டு மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ராக்டிஸ் தான் முக்கியம் ஓகேவா. பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், ரொம்ப ஈஸி தான். 1 or 2 ஓகேவா. உங்களுக்கு பிடிச்சது பண்ணிவிட்டு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இது மாதிரி டவுட் ப்ரோ, என்ன ப்ரோ சொல்லி தந்திருக்கேன் லூஸ் மாதிரி, அதை வந்து மாற்றிடு ப்ரோ அப்படின்னு சொன்னால் நான் மாற்றிடுவேன். இல்லைனா எனக்கு வந்து நான் வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தனியாக கூட வந்து பேசுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா பேர் கேட்டு தான் இருக்கேன் டவுட்டு, நான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி அவங்க கூட இந்த வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் கேளுங்க, கன்ஃபார்ம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லி கொடுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச சொல்லி தரேன் ஓகேவா. அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஹேவ் நைஸ் டே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் மறந்தே போயிட்டேன் சொல்கிறதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.